மாணவர்களுக்கு இப்போ +2 எக்ஸாம் 10th எக்ஸாம் தொடங்க போகுது. இந்த டைம்ல வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது கஷ்டம்தான். குழந்தைங்க இதை நம்பி தான் வராங்க. அப்ப அவங்க எக்ஸாம் லேட் ஆகும். அப்ப அவங்க எப்படி போய் சேருவாங்க? இது மாணவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கருப்பு புள்ளியாயிடும். அதனால இத எப்படியாவது இதை சரி பண்றதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதே நேரத்தில் இப்ப தனியார் இதுல வேலை செய்யறவங்களுக்கும் போகும்போது அவங்களுக்கு ஒரு 1 hour பர்மிஷன் போது சம்பளம் ஒரு நாள் பிடிச்சிருவாங்க. அப்ப அவங்களுக்கு ஊதிய இழப்பும் ஏற்படுது. இது கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனையினால மாணவர்கள் ஏற முடியல, பெரியவங்க ஏறிடுவாங்க. அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? அப்பா குழந்தைய இழுத்துக்கிட்டு ஓடி வராரு. இந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்த்து ஏதாவது எங்களுக்கு பஸ் இருந்தா கூட, இப்ப சேத்துப்பட்டுக்கு பஸ் ரூட் கிடையாதுங்க. அந்த விஷயங்களை நீங்க கருத்தில் கொண்டு இந்த ட்ரெயின், இந்த ரிப்பேர், இந்த வேலைகள் எல்லாமே, இந்த சரிப்படுத்துதல், இது எல்லாமே மே மாசம் லீவ்ல நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல இரவு நேரம் வேற நேரத்துல பண்ணிக்கோங்க. தேர்வுகள் முடிகிற வரைக்கும் பொறுமை காக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அரை மணி நேரம் 1 hour அப்படி டிலே ஆகுது. அரை மணி நேரம் மட்டும் இல்ல, 1 மணி நேரம் கூட டிலே ஆகுது. நாங்க ஸ்கூலுக்கே லேட்டா தான் போறோம். 9:30 மணி ஆயிடுது. நாங்க HM கொஞ்சம் கேட்டு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரின்ட்டு. அதனால இந்த விஷயங்களை தவிர்க்கணும்னா கண்டிப்பா நீங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ட்ரெயின் லேட்டா விட்டீங்கன்னா எவ்வளவு கஷ்டமாகுது. மக்கள் எவ்வளவு பாதிக்கிறாங்க. வேலைக்கு போக முடியல, ஒரு நிம்மதியா பயணம் செய்ய முடியல, பிரயாணம் பண்ண முடியல. பரிசை டைம் இது, இந்த நேரத்தில் பண்ணோம், ஸ்டேஷன் கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசம் பண்ணுங்க. ஏப்ரலுக்கு இது, அதுக்கப்புறம் மே மாசம் இது, இதெல்லாம் ஸ்கூல் லீவ் டைமு. இது பரிசை டைம்ல இந்த மாதிரி பண்ணலாம். பிள்ளைங்க எப்படி ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிக்க முடியும்? பஸ் வசதி இல்லாதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் வசதி தான் நம்பிக்கிறான். எக்மூர் போனோம், கோடம்பாக்கத்தில் படிக்கிறாங்க நம்ம பையன். கைதாப்பேட்டை போனோம்னா எப்படி போக முடியும்? இந்த மாதிரி பண்ணா என்ன டைம்? ஸ்கூல் லீவ் டைம்ல பண்ணுங்க. வேலை எவ்வளவு பேருக்கு பாதி கூலி வேலை செய்யறோம். பஸ்ல போனோமா ஒரு 30 ரூபா 40 ரூபா ஆகுது. இதுல போனா 10 ரூபாயிலே போயிடும். நாங்க இங்க ஆவடி வரைக்கும் போனோம். நாங்க ஆவடி போனா 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா ஆகுது. இதுல போனா 10 ரூபாயில முடிஞ்சிடும். ரிட்டர்ன் டிக்கெட்டோட வருவோம். நாங்க தவறான செயல பண்ணிக்கிறீங்க. இது அரசாங்கமா கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு நெறிமுறையை கொண்டு வாங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் நடத்தினா நல்ல அரசாங்கம் அது.